வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தராவீஹ் தொழுகையில் குர்ஆனுடைய 3 பாகங்களில் 2 பாகங்கள் முழுமையாக 20 ஜுசுக்களை நாம் கேட்டு ஓதி நிறைவு செய்திருக்கிறோம். 20 ஜுசுக்கள் முடிஞ்சிச்சு, இன்னும் 10 ஜுசுக்கள் தான் இருக்கு. இந்த இன்றைக்கு ஓதப்பட்ட தராவீஹ் தொழுகையிலே உள்ள சூறாக்கள் சூரத்துல் நம்ல், எறும்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சூறாவை அமைத்து தந்திருக்கின்றார். அதுக்கப்புறம் சூரத்துல் கஸஸ், நபிமார்களின் சரிதைகள், சரித்திரங்கள். அதுக்கப்புறம் சூரத்துல் அன்கபூத், சிலந்தி வலை அப்படின்னு சூறாவை நாம் ஓதி நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இது போன்று நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் குர்ஆனை அதிகமதிகம் ஓதக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குற்றப்பரிகாரம். அதாவது நோன்பு வைத்த நிலைமையில் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். கிட்டத்தட்ட 9 விஷயங்களை வரிசைப்படுத்தி சொன்னார். இந்த காரியங்களை செய்தால் நோன்பு முறிந்து போய்விடும். நோன்பு முறிந்து போனதை நம்ம திரும்பவும் கதா செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நேற்று உடைய சட்டத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா நோன்பு முறிதலோடு மட்டுமல்லாமல் அந்த நோன்பை கதா செய்யணும். நோன்பை கதா செய்ததோடு மட்டுமல்லாம குற்றப்பரிகாரமும் சேர்த்து கொடுக்கணும். நேற்றுக்கும் இன்னைக்கும் வித்தியாசம் புரியுதா? நேற்று நம்ம சொன்னது 9 காரியங்கள். அந்த காரியங்களை செஞ்சா நோன்பு முறிஞ்சிடும். அந்த நோன்பை இன்னொரு நாட்கள்ல நம்ம கதா செய்து வைக்கணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம சொல்ற விஷயம், இந்த காரியத்தை செஞ்சோம்னா நோன்பு முறிந்து போய்விடும். முறிந்து போவதோடு மட்டுமல்லாம அதை இன்னொரு நாள்ல கதா செய்யணும். கதா செய்வதோடு மட்டுமல்லாம அதற்குண்டான குற்றப்பரிகாரமும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியமா இருக்கும், தப்பான ஒரு காரியமாக இருக்கும் இல்லையா? அதை மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, அப்படிப்பட்ட காரியம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னு கேட்டா, கணவன் மனைவி நோன்பு இருந்த அந்த நிலைமையில் அந்த நேரத்தில் தாம்பத்திய உறவை மேற்கொண்டு விடுவது. நோன்பு இருந்த நிலைமையில் நல்லா கவனிக்கணும். நம்ம நோன்பு இருந்த நிலைமைன்னா அது எப்பத்திலிருந்து எப்போ வரைக்கும்? காலை பொழுது ஃபஜ்ருடைய நேரம் உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை, அப்படிதானங்க? அதான நேரம். அந்த நோன்பு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல, அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள நேரம் என்ன? நோன்பு திறந்துடுறோம், சூரியன் மறைஞ்ச பிறகு நோன்பு திறந்துடுறோம், திருப்பி சகர் வரைக்கும். அப்ப தாம்பத்திய உறவை மேற்கொள்ளணும், அது தப்பு இல்லை. ஆனா நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, நோன்பு இருந்த நிலைமையில் அப்படின்னா காலை பொழுது உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை, இந்த நேரத்திற்குள்ளாக, இந்த கேப். அப்போ உதாரணத்துக்கு காலை பொழுது இப்போ 5 மணி அப்படின்னு சொன்னோம்னா, சாயங்காலம் நம்ம நோன்பு திறக்கிற நேரம் என்னங்க? 6:30. இப்போ 5 மணியிலிருந்து காலை 5லிருந்து மாலை 6:30 வரைக்கும் தாம்பத்திய உறவை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொண்டு விட்டால்
அந்த கணவன் மனைவி 2 பேருமே அந்த நோன்பை கலா செய்யும். இன்னொரு நாள்ல கலா செய்யும். அந்த கலா செய்யறதோடு மட்டுமல்லாம கலாவும் செஞ்சு நோன்பும் வச்சு கலாவும் செஞ்சுட்டு அதற்குரிய குற்றப்பரிகாரத்தையும் கொடுக்கணும். அதற்குரிய குற்றப்பரிகாரத்தையும் கொடுக்கணும். என்ன ஒரே ஒரு நோன்பு வச்சு இந்த மாதிரி, அதுவும் கணவன் மனைவி ஹலாலானது தானே, ஹலாலான மனைவி தான். நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் போய் செஞ்சிடக்கூடாத, அந்த மாதிரிலாம் போய் பலகாரம்லாம் பார்த்துடக்கூடாது. அதெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. நோன்பு இருக்கக்கூடிய நிலைமையில் கணவன் மனைவி தாம்பத்திய உறவை மேற்கொள்வது ஹலால் தான் அப்படின்னு இருந்தாலும் நோன்பு இருந்த நிலைமையில் அதை செய்யக்கூடாது அப்படின்னு மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கு. வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால தெளிவாகவே நமக்கு சொல்லி காட்டிவிட்டார். ஆண்களே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு தாம்பத்திய உறவை மேற்கொள்ளாதீர்கள் நோன்பு இருந்த நிலைமையில் அப்படியே அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால அந்த சட்டம் எடுக்கப்பட்டது. சரி, இப்போ ஒருத்தர் நோன்பு இருந்த நிலைமையில தாம்பத்திய உறவை மேற்கொண்டுட்டார். இப்போ அவருடைய நோன்பு முறிஞ்சு போச்சு. இன்னொரு நாள்ல கலா செய்தார். சரி, என்ன குற்றப்பரிகாரம் கொடுக்கணும்? கலா செய்வதோடு என்ன குற்றப்பரிகாரம் கொடுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா அவர் செய்தார். 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை அவர் செய்தாக வேண்டும் அப்படின்னு. அது என்ன 3 விஷயம்? ஒண்ணு என்னன்னா, ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவரை உரிமை விடணும். அது இந்த காலகட்டத்தில் இல்லை. அடிமைத்தனத்தை இஸ்லாம் ஒழிச்சிருச்சு. அடிமைத்தனம் இருந்த காலகட்டத்தில் அது ஒரு ஆப்ஷனா சொல்லப்பட்டுச்சு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, தொடர்ச்சியா 60 நோன்பு வைக்கணும். தொடர்ச்சியா 60 நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு வச்சதுக்கே இந்த நிலைமை, தொடர்ச்சியா 60 நோன்பு வைக்கணும்னா, இப்போ ஒருத்தர் 20 நோன்பு தொடர்ச்சியா வச்சுட்டாரு. 21வது நோன்பு தாங்க முடியாம, தண்ணியும் கட்டுப்படுத்த முடியாம மனைவியோடு திரும்பவும் தாம்பத்திய உறவை மேற்கொண்டுட்டார். இப்போ இவர் என்ன செய்யணும்? திரும்பவும் அந்த 60 தொடர்ச்சியா தொடரணும். அந்த 20 என்னாச்சு? அது முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுதான் ஷரத்து, அதான் நிபந்தனை. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, அதான் குற்றப்பரிகாரம். தொடர்ச்சியா 60 நோன்பு வைக்கணும். சரி, இதையும் ஒரு ஆள் செய்ய முடியல அப்படின்னா 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். இந்த 60 ஏழைகள் ஒரே நாள்லயே அழைச்சி 60 பேருக்கும் ஒண்ணா சாப்பாடு கொடுக்கவும் செய்யலாம். இல்லை, எனக்கு அவ்வளோ வசதியெல்லாம் பத்தாது, வாரத்துக்கு 2 பேர், வாரத்துக்கு 2 பேர், வெள்ளிக்கிழமை நான் 2 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன், கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் 60. எப்போ அந்த கணக்கை தொடர்றீங்களோ அந்த கணக்கு அதே மாதிரியே வரும். அந்த கணக்கு இடையில விடுபடக்கூடாது. ஆனா இதுல விடுபட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கணுங்கிறது தான் ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி அப்படின்ற வார்த்தையை சொல்றான். இந்த 60 ஏழைகளுக்கு உணவளிக்கிற விஷயத்துல தொடர்ச்சியா 60 ஏழைகள் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லல. அதனால இந்த 60 ஏழைகள் 2 பேரா நம்ம பிரிச்சு அப்படி கூட நம்ம செய்யலாம். இடையில விடுபட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் 60 ஏழைகளுக்கு கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு. இந்த 3 ஆக்ஷன். ஒன்று, அடிமையை விலைக்கு வாங்கி உரிமை விடணும். 2வது 60 நோன்பு வைக்கணும். 3வது 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒன்றை அவர் செய்தால் அது குற்றப்பரிகாரமாக ஆகிவிடும். அவருடைய பாவம் அளிக்கப்பட்டு அதையெல்லாம் அவருக்கு நன்மையாக எழுதப்பட்டுவிடும் அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. இதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க.
இது வந்து சஹீஹுல் புகாரிலும் இருக்கிறது, சஹீஹ் முஸ்லிமிலும் இருக்கிறது. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய முஸ்னத் அஹ்மத் அப்படின்ற அந்த கிதாபில் இருக்குது. இந்த இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அங்கே வராரு, பள்ளிக்கு, மதீனா பள்ளிக்கு உள்ள வராரு. வரும்போதே யா ரசூலல்லாஹ் நான் நாசமா போயிட்டேனே, யா ரசூலல்லாஹ் நான் நாசமா போயிட்டேனே, யா ரசூலல்லாஹ் நான் நாசமா போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மதீனா பள்ளிவாசல்ல இப்படி சொல்லிட்டே உள்ள வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த சபையில நின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படி என்னப்பா உன்னை நீயே நாசமாக்கிக்கிட்ட அப்படின்னு கேட்டோன்னே அவர் அழுதுகிட்டே சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தேன், நோன்பு வச்சுட்டு வேலைக்கு போனேன். நான் வந்து மரத்தெல்லாம் வெட்டி அந்த விறகு கட்டைகளை எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு நான் வருவேன். இப்படி காலையில் வேலைக்கு போகும்போது நான் இந்த மாதிரி கோடாலியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மரத்தை வெட்டி சந்தையில் போய் விற்றுட்டு களைப்பாக வந்து வரேன். இதெல்லாம் நோன்பு வச்ச நிலைமையிலேயே வரேன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் வந்த உடனே என்னுடைய மனைவியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விதமான உந்துதல் ஏற்பட்டுருச்சு. உடனே நான் வந்து தாம்பத்திய உறவை நான் வந்து மேற்கொண்டுட்டேன் யா ரசூலல்லாஹ். அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் ஆஹா நோன்பு வச்சு இப்படி நம்ம செஞ்சிட்டோமே. நான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்குறேன், அவள் என் கிட்ட கேட்குறா, இப்படி ஆயிடுச்சே. அவள் சொல்கிறான், ஆமாங்க இப்படி ஆயிடுச்சே, நீங்கள் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அவள் வேற இந்த மாதிரி அழுகுறா. நான் இப்போ என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் அப்படின்ற உடனே இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சரிப்பா ஒரு அடிமையை வாங்கி நீங்கள் உரிமை விட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி உரிமை விட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் நானே ஒரு ஏழை, நான் எங்கே போய் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி உரிமை விடுறது? நானே அன்றாட உழைச்சி சம்பாதிக்கிறவன். அன்றைக்கே நான் சம்பாதிக்கிறது வருமானம் வந்து அன்னைக்கே கழிஞ்சு போயிடும். நான் எப்படி ஒரு அடிமை விலைக்கு வாங்கி உரிமை விடுறது? சரிப்பா விடு. தொடர்ச்சியா 2 மாசம் நோன்பு வைக்கணும். தொடர்ச்சியா 2 மாசம் நோன்பு வைக்கணும், முடியுமா அப்படின்னு வந்து அப்பா சொன்னாரு, யார சொல்லலாம் ஒரு நோன்பு வச்சதுக்கே நான் இந்த பாடல வந்து நிற்கிறேன். இன்னும் நீங்க 60 நோன்பு தொடர்ச்சியா வைக்க சொல்றீங்களே, நான் எப்படி போய் வைக்கிறது? எல்லாம் தாங்க முடியாது, அதெல்லாம் என்னால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றாரு. சரிப்பா அதையும் விடு. சரி 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமா? 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா வலது உள்ளங்கைய தன்னுடைய பிடரில் இப்படி அடிச்சு, யா ரசூலல்லாஹ் இந்த ஏழையை விட இந்த மதினமான கருத்தில் வேறு யாருமே ஏழை இல்லை. இப்படி அடிச்சு தன்னையே காட்டி விடுறாரு, இந்த ஏழையை விட இந்த மதினமா நகரத்துல வேற எந்த ஏழையும் கிடையாது. நான் மதினால ஒரு வறுமை நிறைந்த ஒரு ஏழை இருக்கானா அது நான் தான். நான் எங்க போய் 60 ஏழையை தேடுறது? நானே வறுமையில இருக்கிறேன்னு, நானே பெரிய ஏழையாக இருக்கிறேன்னு அப்படின்னு. அப்ப சரி உட்கார் அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி அங்கே ஏற்படுத்துறான். அவர் உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் ஷாம் தேசத்திலிருந்து கூட நிறைய பேரித்தம்பழத்தை கொண்டு வர்றார். கூட நிறைய பேரித்தம்பழத்தை கொண்டு வர்றார். கொண்டு வந்து யா ரசூலல்லாஹ் இந்த பேரித்தம்பழம் கூட நிறைய கொண்டு வந்த இந்த பேரித்தம்பழம் நீங்க சாப்பிடணுன்ற ஒரு ஆசையோடு வாங்கிட்டு வந்திருக்கேன் யா ரசூலல்லாஹ், இது உங்களுக்கு தான் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச முகத்தோட புன்னகையோட அதை வாங்கிட்டாங்க. சரிப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் வந்து எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவரும் போயிட்டார். கொடுத்தவர் அன்பளிப்பு கொடுத்தவர் போயிட்டார். போன பிறகு அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்பா நண்பரே வாங்க, இந்த பேரித்தம்பழ கூட, பேரித்தம்பழம் நிறைந்த இந்த கூடைய
எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சதக்காவாக கொடுத்துருங்க. நீங்கள் செய்த அந்த குற்றத்திற்கு இது பரிகாரமாக ஆகட்டும். நீங்கள் தான் வந்து ஒரு அடிமை விலைக்கு வாங்கி விட முடியாது, அதே மாதிரி 60 நோன்பு வைக்க முடியாது, 60 ஏழைகளுக்கு எதையும் கொடுக்க முடியாதுன்றீங்களா. இப்போ நான் இந்த கூட நிறைந்த இந்த பேருக்கு மூலம் எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுச்சு, நான் உங்களுக்கு அன்பளிப்பாகவே கொடுக்குறேன். நீங்க என்ன செய்யுங்க, இந்த கூட நிறைய உள்ள பேருக்கு மூலத்தை கொண்டு போய் தர்மம் கொடுத்துருங்க, சதக்கா செஞ்சிருங்க, உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிரும், இது குற்ற பரிகாரமாக போயிடும்ன்றாங்க. அப்ப அவர் சொன்னாரு, சொல்லலாம் நானும் சரி என் வீட்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு கூட நிறைய பேரிந்த பலம் எங்களுக்கு கிடைக்காதான்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். நாங்களே இதன் பக்கம் ரொம்ப தேவையுடையவங்களா இருக்கிறோம். நாங்கள் போய் எப்படி யார் சொல்லலாம் ஒரு ஏழையை தேடி போய் கொடுக்குறது அப்படின்னு அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு சிரித்தாங்க அப்படின்னா, ஹத்தா பதத் நவாஜிதுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பொருட்கள் தெரிகின்ற அளவிற்கு நபி அவர்கள் அழகான முறையில் சிரித்தார்கள் அப்படின்னு ஹதீஸினுடைய ஏடுகளில் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி போ, இந்த கூட நிறைய பேருக்கு பொழுது எடுத்துட்டு போயே பாத்தடிமுஹு அஹ்லக், உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் மனைவியை சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா எழுதி போங்க அப்படின்ட்டாங்க நபி சொன்னாங்க. ஏன் வேற எதுவுமே இல்லை, இவரை போய் என்னத்தை சொல்றது, சரி அல்லாஹ் உனக்கு கொடுத்த சந்தோஷம், எப்படியோ கணவன் மனைவி நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் ஒற்றுமையா இருந்தா போதும், அதுவே எப்படியோ உங்களுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கிறல்ல, சரி அல்லாஹ் மன்னிச்சிருவோம் போங்க. மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் தான், அல்லாஹ் உங்களுடைய தவறை வந்து மன்னிச்சிருவான், நீங்க இதை எடுத்துட்டு போய் உங்க குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமா சாப்பிடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு ஹதீஸுடைய ஏடுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சம்பவத்தை வச்சு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த சட்டத்தில் சமமானவர்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவரை அழைத்து நோன்பிருந்த நிலைமையில் தாம்பத்திய உறவை மேற்கொண்டாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை அழைத்து நோன்பிருந்த நிலைமையில் தாம்பத்திய உறவை மேற்கொண்டாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இதே சட்டம் தான். இப்போ ஒரு மனைவி சொல்றாங்க, அஜத்து அவர் என்னை கூப்பிட்டாரு, நான் போகவே இல்லையே, ஆனா வம்புடியே என்னை பிடிச்சி இழுத்துட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது மனைவி. அதே மாதிரி ஆண் கணவன் ஜெத்து ஓம்புமா இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு, ஆனா என் மனைவி கேட்கல, என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கணவன் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்களா இல்லையா, நீங்க இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு நீங்க செய்துதான் ஆகணும், குற்றப்பரிகாரம் அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஆக மொத்தம் ஒரு மனிதர் குற்றப்பரிகாரத்தை கண்டிப்பாக அவர் கொடுத்தால்தான் அவர் அந்த நோன்பை முறித்ததற்கான பாவம் அவருக்கு நீங்கும். அதே மாதிரி அந்த நோன்பை அவர் கலா செய்வதும் அவர் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த 2 சட்டமும் கடுமையாக அவருக்கு சொல்லப்பட்டதற்கு காரணம், இனி இந்த தவறை நோன்பிருந்த நிலைமையில் அவர் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இப்படி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே குற்றப்பரிகாரம் நோன்பிருந்த நிலைமையில் செய்யக்கூடாத காரியத்தை நாம் செய்து அந்த இதன் மூலமாக நாம் நோன்பை முடித்து விட்டால் இதுதான் குற்றப்பரிகாரம் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த சட்டத்தை நாம் விளங்கி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும்